இன்னைக்கு நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ண போகிறோம். உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா, முந்திரி குருமா வைக்க போகிறோம், இடியாப்பம் பண்ண போகிறோம். அது கூட ஒரு நேந்திரம்பழம் பணியாரம் தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து இங்கே சுடுதண்ணி வந்து வச்சுருக்கேன். அடுப்பு வந்து இடியாப்பத்துக்கு ஆன் பண்ணிட்டேன். இங்கே வந்து சுடுதண்ணி வந்து கொதிச்சிட்ருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடியாப்பம் மாவு. இதில் வந்து இடியாப்பமும் பண்ணலாம், அதுக்கப்புறம் கொழுக்கட்டையும் பண்ணலாம், ரெண்டுமே பண்ணலாம். நான் 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கேன். அதுங்க ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சால்ட்டு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சர்க்கரை வந்து எதுக்கு போடுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பாட்டில் கழுவணும், அதனால் நான் வந்து சர்க்கரை போட்டு வைக்கல. ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை. இது வந்து சர்க்கரை போடும்போது நமக்கு வந்து சாஃப்டாக வந்து இடியாப்பம் ஆகட்டும், அதுக்கப்புறம் கொழுக்கட்டி ஆகட்டும், அவ்வளோ ஒரு சாஃப்டாக கிடைக்கும். அதுக்காக தான் நான் வந்து கொஞ்சமாக சர்க்கரை சேர்க்குறேன். முந்திரியில் வந்து இப்போது சுடுதண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம். இது நல்லா ஊறிட்டுருக்கட்டும். ஒரு 1/2 கிலோ அப்படின்னா ஒரு 2.5 டம்ளர் தண்ணி கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஆனால் மொத்தமாக ஊற்றி நீங்கள் பிணையக்கூடாது. ஏன்னா பழைய அரிசியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி கூட பிடிக்கும், புது அரிசியாக இருந்தால் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும். இப்போ ஒரு சிலர்லாம் என்னன்னா இடியாப்பம் வந்து ஒழுங்காக வர மாட்டேங்குது, கொழுக்கட்டெல்லாம் கல் மாதிரி வருதுன்றாங்க. இல்லை, அது வந்து தண்ணி தான் மெயின். வந்து தண்ணி வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. நார்மலாக அதாவது அந்த உள்ளே வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கும் போது பபுள்ஸாக வரும். அந்த மாதிரி எடுத்து இதில் வந்து நல்லா ஊற்றணும். அப்படி ஊற்றும் போது உங்களுக்கு வந்து சாஃப்டான மாவு வந்து கிடைக்கும். சிலர் தண்ணி வந்து சரியாக கொதிக்காமல் சூடாகாமல் ஊற்றிடுவாங்க. ரொம்ப சூடாயிட்டாலும் ஒரு மாதிரி ஆகிடும். அதனால தான் பாருங்கள், நல்லா வந்து இந்த மாதிரி மாவு வந்து வந்துருச்சு. கொஞ்சம் சூடு ஆறினோடனே கையில் வச்சு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். கரெக்டாக வந்து தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் அரிசியை ஊற வச்சுட்டு கழுவி காய வச்சுட்டு நம்ம அதிர்ச மாவு பதத்துக்கு கையில் இப்படி பிடிக்கும் போது ஈரப்பதம் இருக்கணும். அந்த ஈரப்பதத்தோடு நம்ம அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வறுக்கணும். நல்லா சிலர் வறுப்பாங்க, சிலர் வந்து ஆவி கட்டி கொட்டி நல்லா ஆற வச்சு ஜலிச்சு எடுத்து வச்சுப்பாங்க. நம்ம நல்லா வறுத்தாதான் மாவு வந்து கலரும் மாறக்கூடாது, வெள்ளை கலர்லேயே இருக்கணும். ஆனால் வறுக்கணும், சிம்லையே வச்சு வறுக்கணும். அப்போ தான் இடியாப்பம் சாஃப்டாக வரும். இந்த இடியாப்ப தட்டில் நம்ம வந்து நல்லா கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். மாவு வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே பிணைய ஆரம்பிங்க. பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அதாவது சூடு இல்லாத தண்ணியை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து கையை வந்து இந்த தண்ணியில் கொஞ்சம், ஏன்னா சூடு பொறுக்காது சிலருக்கு, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி பிணைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வசதியாக இருக்கும். இப்போ பக்கத்தில் வந்து நம்ம கொஞ்சோண்டு தண்ணி வந்து ஜில் தண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி பிணைய ஆரம்பிங்க. ஏன்னா நமக்கு வந்து சூடு பொறுக்காது. சில நேரம் சூடு பொறுக்கலை அப்படின்னா நம்மளால் பிணைய முடியாது. இப்படி கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே மாவு பிணைஞ்சிட்டு நம்ம வந்து குழால போட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷத்தில் வந்து நல்லா வெந்துடும். இப்போ இந்த மாவெல்லாம் இங்கே வச்சுட்டு குருமாக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நம்ம வந்து பொடியாக நறுக்கி குருமாக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சாப்பரில் தான் போட போகிறேன். வெங்காயம் தோல் உரிச்சிட்டு அதில் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 5 வெங்காயம் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா சாப்பரில் பொடியாக ஆகிற வரைக்கும் இது பண்ணிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு குருமாக்கு வந்து எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து முந்திரி குருமாக்க 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஜீரகம், சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து ஒரு சின்ன சின்ன வெங்காயமாக 5 வெங்காயம் வந்து நான் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நமக்கு இது நல்லா வதங்குற வேலைக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சேன் இந்த முந்திரி வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு போட்டிருக்கேன். இந்த தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 6 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துப்போம். இங்கே இடியாப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே வச்சுட்டு அப்படியே எடுத்து கொட்டிக்கலாம்.
அவ்வளோதான், இடியாப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் நம்ம புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அதில் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஒரு 5 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து வதங்கட்டும். இது நல்லா வதங்கினோடனே நம்ம வந்து முந்திரி நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வதக்கினதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஒரு கொதி வரணும். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம். நல்லா வந்து கொதிச்சிருக்கு. இப்போ அரை முடி தேங்காவை நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப வந்து கொதிக்கணும் அப்படின்ட்டு இல்லை. இந்த முந்திரி குருமா வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சப்பாத்தி, பரோட்டா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடியாப்பம், இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லியை மேலே கட் பண்ணி போட்டுடலாம். அவ்வளோதான், ஒரு கொதி வந்தவுடனே இதை இறக்கிட வேண்டியதுதான். பாருங்கள், முந்திரி குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு கிண்ணத்தில் எடுத்து ஊற்றி வச்சிடலாம். பாருங்கள், நேந்திரம்பழம் பணியாரத்துக்கு நான் ஒரு 300 கிராம் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து 1.5 டம்ளர் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து அதில் தான் மாவு வந்து கலக்க போகிறோம். அதனால் பாருங்கள், இந்த கப்பில் 3 கப்பு போட்டுக்கிறேன். இதில் 3 கப்பு போட்டோம்னா நமக்கு வந்து 1/2 கிலோ கணக்கு. நீங்கள் இப்போ ஒரே ஒரு கப்பு போடுறீங்க அப்படின்னாக்கா ஒரு வாழைப்பழம் போட்டால் கூட போதும். 100 கிராம் வெல்லம் போட்டால் போதும். இதுக்கு வெல்லம் எவ்வளோ போட்டிருக்கீங்க? 300 கிராம். இந்த வாழைப்பழம் வந்து 3 நேந்திரம் பழத்தை போட்டு நல்லா அரைச்சிட்டேன். இது கொதிக்கட்டும். கொதித்த பிறகு கொஞ்சமாக ஊற்றி இன்னும் கொஞ்சம் அரைக்கணும். நம்ம வெல்லம் வந்து நல்லா கரையட்டும். இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி கொஞ்சமாக, ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதில் ஊற்றி ஒரு சுற்றிக்கலாம். மீதி கொதிக்கட்டும். இந்த கொதிக்கிற வெல்லத்தை இதில் ஊற்றிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி கட்டி எதுவுமே இல்லாமல் கரைச்சாச்சு. இப்போ இதில் ஊற்றிக்கலாம். நம்ம பணியாரமாகவும் ஊற்றலாம் இதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசையாகவும் ஊற்றிக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழந்தைங்களுக்கு இது வந்து நல்லா ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. 2வது நம்ம ஸ்கூலுக்கு கூட ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் வச்சு அனுப்பலாம். நான் வந்து இப்போ சும்மா போக வர சாப்பிட்றதுக்கு, சரி வரலட்சுமிக்கும் போர் அடிக்கும், நாங்களும் வந்து வேலை செஞ்சிட்ருக்கும்போது போர் அடிக்கும், அந்த டைம் வந்து 1-2 சாப்பிட்டோம்னா எனர்ஜியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இதையும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோடு சேர்த்து சமைக்கிறேன். நேந்திரப்பழம் வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. ஆமாம், அதை வந்து எதுலையாவது கலந்து சாப்பிடும்போது, வெறும்னா சாப்பிடும்போது ஒரு சிலருக்கு பிடிக்காது, ஒரு சிலருக்கு இல்லை, எனக்கே பிடிக்காது. அதனால தான் இப்போ இதில் வந்து நம்ம தோசை மாதிரி கூட ஊற்றிக்கலாம். குட்டியாக அப்படியே ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அப்படியே மூடிடுவோம். பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்ததும் நம்ம மறு சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ சாஃப்டாக, ரொம்ப சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பயங்கர சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி தோசையாகவும் நீங்கள் ஊற்றி கொடுக்கலாம். நான் 2 இதுவாக ஊற்றி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எது பிடிக்குதோ அது வந்து பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சு தான் ஊற்றி எடுக்கணும், இல்லைன்னா டக்குன்னு வெல்லம் இல்லைங்களா அடியில் வந்து கருகிடும். பாருங்கள், இது அப்படியே நம்ம ஃபேன் கேக்கை கூட பண்ணிக்கலாம். இதில் வந்து நல்லா நம்ம ஆயில் தடவிட்டு இதில் வந்து ஊற்றி உள்ளே வச்சிட போகிறேன். ஹீட் பண்ணியிருக்கேன், அது ஹீட் ஆகட்டும். பாருங்கள், இதுக்குள்ளே இதை வந்து வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு 8 நிமிஷம் இருந்தால் போதும். பாருங்கள், சூப்பராக காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து முந்திரி குருமா வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் இடியாப்பம் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து நேந்திரம் பழத்தை வச்சு பணியாரம் பண்ணியிருக்கோம், அப்புறம் தோசை பண்ணியிருக்கோம். அங்கே வந்து நம்ம கேக் மாதிரி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவனுக்குள்ளே வச்சுருக்கோம். அதை எடுத்து நான் காமிக்கிறேன். சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னோடனே நைட்டு வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 11 மணிக்கு எல்லாம் பரபர எல்லாத்தையும் தேய்ச்சினுக்கிறாங்க. சொன்ன நேரம் பயங்கர எக்ஸைட்டடா இருக்கேன். வாங்க தண்ணி எல்லாம் குச்சி வச்சிட்டேன் நானு.